போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இதை பற்றி மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு இந்த வசனத்தின் மூலம் பதில் கொடுத்திருக்கிறார். இதே வார்த்தை உபாகமம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை மூலமாகத்தான் நாம் பிழைக்க முடியுமே தவிர வேறு எந்த வார்த்தையாலும் நாம் பிழைக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஜீவனால தான் நாம் பிழைப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் அந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது ஒவ்வொரு தரம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையும் சிந்திக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன் அந்த தலையங்கத்தை. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளையும் சிந்திக்கிறார்கள். அப்போ அந்த வேத வாக்கியத்தில் உள்ள வசனத்தை அப்படியே நாம் இதில் போட்டிருக்கோம். அது மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு கண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிறங்கள் எல்லோரை மீட்டு கொண்டதற்காக உமக்கு கண்டண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்கள்
கிருபைகளினாலும் தேவரீர் நீர் எங்களை முடிசூட்டினீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். பசுத்த பிதாவே, உம்முடைய கிருபையை சிலுவையின் மூலமாக இடைவிடாமல் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கண்டண்டைக்கும் நன்றி. உம்முடைய குமாரனை எங்களுக்கு பரிசாக தந்து அவர் சிலுவையில் செய்ததுகளை விசுவாசிக்கும் பொழுது தேவரீர் எங்களுக்கு நித்திய ஜீவனையும் தந்தீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் அவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அப்போ நான் கடந்த செய்தியில் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது கிறிஸ்தவர்களும் மாம்சத்தினால் ஏவப்பட்டு நன்மதிமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து ஆவியில் மரித்து போகிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ நன்மதிமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்று சொல்லும் பொழுது நற்கிரியைகளை அவர்கள் புசித்து அவர்களும் ஆவியில் மரித்து போகிறார்கள் என்று நான் உங்களுக்கு கடந்த செய்தியில் சொல்லியிருந்தேன். அப்படி அவர்கள் மரிக்கும் பொழுது உடனடியாக மரிக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தேவன் அவர்களை விட்டு பிரிந்தார். தேவனை விட்டு பிரிந்திருக்கிறதான் வேதத்தில் மரித்தல் என பொருள்படும் என தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்கள் நன்மதிமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த உடனே அவர்கள் ஆவியில் மரித்து போகிறார்கள். அதனுடைய அர்த்தம் தேவன் அவர்களை விட்டு பிரிந்து போனார். தேவன் அவர்களை விட்டு பிரிந்து போன உடனே அவர்களுடைய சுயமும் அதனுடைய பிறனாகிய மாம்சமும் அவர்களை ஆளத் தொடங்குகிறது. நன்மை தீமை அப்போ இதுவரைக்கும் சத்தியத்தை அறியும் வரையும் அவர்களை ஆளத் தொடங்குகிறது. அப்போ தொடர்ந்து நம்ம அது என்று சொன்னால் சுயமும், திருப்பி மறுபடியும் சொல்லுகிறேன், சுயமும் அதனுடைய பலனாகிய மாம்சமும் அவர்களை தொடர்ந்து ஆளுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். எதுவரைக்கும் ஆளுகிறது? அவர்கள் சத்தியத்தை அறியும் வரையும் ஆண்டு கொண்டே இருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் சிலுவையில் செய்து முடித்தது தான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிவீர்களானால் விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களை அவர்களுடைய சுயமும் அந்த சுயத்தின் பலனாகிய மாம்சமும் அவர்களை ஆளத் தொடங்குகிறது. எப்போ? ஆவிக்குரிய கனிகளை ஆவிக்குரிய நற்கிரியைகளை அவர்கள் செய்ய ஆரம்பித்து
நன்மதீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கத் தொடங்கினவுடன் அவர்கள் மரித்து போகிறார்கள். தேவனை விட்டு பிரிந்து போகிறபடியால் தேவன் அவர்களில் பலனாக இல்லை. தேவன் அவர்களை வழி நடத்துறது இல்லை. ஆனபடியினால் உடனடியாகவே சுயம் டேக் ஓவர் பண்ணுது. சுயம் கிறிஸ்தவர்களை டேக் ஓவர் பண்ணுது. மாம்சம் டேக் ஓவர் பண்ணுது. டேக் ஓவர் பண்ணி கடைசி வரையும் அவர்களை ஆளுகிறது. எப்போ வரையும்? அவர்கள் சத்தியத்தை அறியும் வரையும். யோவான் 8:32 இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அது என்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்பதனை அறிய விரும்புகிறதை நான் உணரக்கூடியதாக இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்றால் என்ன? மனுஷனுடைய பார்வைக்கு நன்மையாக தெரிகிற யாவும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியாகும். அப்போ மனுஷனாலே ஒரு காலமும் இது சரி இது தவறு என்று சொல்லி அவனாலே அறிய முடியாது. அவனில் தேவன் இருந்தால் மட்டும் அது சரியான முறையில் அவன் அறிந்து கொண்டு போவான். பரிசுத்த ஆவியானவர் இது நல்லது இது கூடாது என்று சொல்லி மனுஷனை வழி நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவர் வழி நடத்தவில்லை என்று சொல்லிக்க மனுஷன் தன்னுடைய பார்வைக்கு நன்மையாக தெரிகிற யாவும் அவனுக்கு அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. அவனுடைய பார்வைக்கு நன்மையாக இருக்கிற யாவும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனையே ஆவிக்குரிய நற்கிரியைகள் என்று நான் கூறியிருந்தேன். அவற்றில் எல்லாவற்றிலும் அப்போ நற்கிரியைகள் எல்லாம் தவறு என்று சொல்வதற்கில்லை. அதில் தவறு இருப்பதாக நான் சொல்லவில்லை. அவற்றை செய்தால் தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதில் இருக்கிற தவறு என்ன என்று சொன்னால் அவற்றில் விசுவாசத்தை திசை திருப்பியது தவறாயிருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவன் செய்கிற பிழையே தவிர வேறு பிழை ஒன்றும் அவன் செய்யவில்லை. அப்போ அது என்னென்று சொன்னால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆவிக்குரிய நற்கிரியைகள் என்று சொல்லியிருந்தேன். அந்த ஆவிக்குரிய நற்கிரியைகளை செய்வதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் என்ன நடக்குது என்று சொன்னால் ஆவிக்குரிய நற்கிரியைகளை செய்ய போய் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பி அந்த ஆவிக்குரிய நற்கிரியைகளில் வைக்கிறான் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:13 சொல்லியிருக்கிறத நாம் பார்ப்போம். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ. நன்மையான நியாயப்பிரமாணம், நன்மையான மனுஷ கற்பனை, நன்மையான 10 கட்டளைகள் எனக்கு மரணமாயிற்றோ. அப்படி அல்ல, அந்த பாவமே எனக்கு மரணமாயிற்று. அந்த பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகவும் படிக்கும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால் நான் 10 கட்டளைகளை செய்ய ஒளிக்கிட்ட உடனே என்ன நடந்ததென்று சொன்னால் அந்த பாவம் மிகுந்த பாவம் உள்ளதாகவும் படிக்கும். அது நன்மையானதை கொண்டு, எந்த நன்மையானது 10 கட்டளைகளை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று என கூறியிருக்கிறார். அப்போ தனக்கு நடந்தது என்னன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் நற்கிரியைகளை 10 கட்டளைகளை செய்ய ஒளிக்கிட்டேன்.
ஆனால் அப்படி நான் நன்மையானதை நான் செய்ய விழிக்கிட்ட பொழுது அந்த பாவம் எனக்குள் மிகுந்த பாவமாக மாறினது. மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு மாறி நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று என கூறியிருக்கிறார். அப்போ அத்தகைய நற்கிரியைகள் நற்கிரியைகள் என்ன என்று சொல்லிக்க, விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் பொருத்தமான விசுவாசம் இருந்தால் அதனுடைய பிரதிபலன்கள் நற்கிரியைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நற்கிரியைகள் விசுவாசம் அல்ல. நற்கிரியைகள் அந்த விசுவாசம் அல்ல. எந்த விசுவாசம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அல்ல. நற்கிரியைகள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவைகள் விசுவாசத்தின் அடிப்படையிலே எபேசியர் 2:10 பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவைகளே தவிர அவைகளில் விசுவாசத்தை திருப்புமாறு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுதும் சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நற்கிரியைகளுக்கு நீங்கள் விசுவாசத்தை இப்போ திருப்பிக் கொள்ளலாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லவில்லை. உங்களோட விசுவாசம் எந்த காலத்திலும் அந்த விசுவாசத்திலேயே உங்களுடைய நம்பிக்கை தொடர்ச்சியாக இருக்க வேணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனபடியால் விசுவாசம் வேறு, நற்கிரியைகள் வேறு, ரெண்டும் ஒன்றல்ல என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் வேறு, நற்கிரியைகள் வேறு, ரெண்டும் ஒன்றல்ல என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தினால் ஏவப்பட்டு கிறிஸ்தவர்களை ஏமாற்றும் அந்த நற்கிரியைகளை சிலதை நாங்கள் பார்ப்போம். முறையே உபவாசம், ஜெபம், தசமபாகம், காணிக்கை, தான தர்மம், சபை பிரசன்னம், வைராக்கியம், பயபக்தி, ஆராதனை, விழித்திருந்து ஜெபம் பண்ணுதல், சாட்சி பகர்தல், செல் குரூப் என இப்படியாக நற்கிரியைகள் தொடங்குகிறது. நற்கிரியைகள் தொடர்கின்றதென்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நற்கிரியைகளில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள். உபவாசத்தில் என்ன தவறு, ஜெபத்தில் என்ன தவறு? ஒரு விதமான தவறும் இல்லை. அது விசுவாசம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவைகள்தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பார்வைக்கு நன்மையாக இருக்கும் இந்த கனிகளை புசித்த உடனே விசுவாசி தீமைக்குள் பிரவேசிக்கிறான். விசுவாசி தீமைக்குள் பிரவேசிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்மையும் தீமையும் ஒரே மரத்தில் இருக்கிறது என்பதனை விசுவாசி அறியவில்லை. இதுதான் விசுவாசியில் இருக்கிற பிரச்சனை. நன்மையும் தீமையும் ஒரே மரத்தில் இருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை. நன்மையானதை புசித்தவுடன் தவிர்க்க முடியாமல் தீமைக்குள் மனுஷன் நுழைகிறான். முடிவோ ஆவிக்குரிய மரணம் அவனை பின்தொடர்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்தவனின் விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் நங்கூரமிடப்படாமல்
நற்கிரியைகளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிகளுக்கு திசை திருப்பியதும் அவற்றை பிரமாணமாக்கி நடைமுறைப்படுத்தியதுமே அவனுடைய ஆவிக்குரிய மரணத்துக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. அப்போ கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய மரணத்துக்கு முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், அந்த கிறிஸ்தவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் தன்னுடைய விசுவாசத்தை நங்கூரமிடவில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்கிறான் என்று சொன்னால், நற்கிரியைகளுக்கு அவன் திசை திருப்பினான். தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பி அவைகளை பிரமாணமாக்கி அதனை நடைமுறைப்படுத்தியதே கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய மரணத்துக்கு முக்கிய காரணமாயிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய முயற்சியை தேவன் அருவருக்கிறார். அத்தகைய முயற்சியை தேவன் அருவருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி யாக்கோபு 4:9 சொல்லி இருக்கிறத நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது என்று சொல்லி யாக்கோபு 4:9 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அதனுடைய பொருள், அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். கிறிஸ்தவர்களுக்கே இது சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால நீங்கள் போனபடியினால், வேறொன்றில் கவனம் செலுத்தினபடியினால் அதனை அறிந்து தூக்கியுங்கள். மோட்டுத்தனமாக நான் சிலுவைக்கு அப்பால் போய்விட்டேனே, 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டதற்கு நான் கவனம் செலுத்தவில்லையே என்று சொல்லி நீங்கள் தூக்கித்து அழுங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லியிருக்கிறார். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. இதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், மனம் வருந்தி மனம் திரும்புங்கள், மனம் வருந்தி மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவின் சிலுவையை விலக்கி வேறொன்றுக்கு விசுவாசத்தை திசை திருப்பின நிமித்தம் நீங்கள் அதை ஒரு பாவ செயலை நீங்கள் செய்துள்ளீங்க. அப்போ நீங்கள் செய்த பாவம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவையை விலக்கி வேறொன்றுக்கு உங்களோட விசுவாசத்தை திசை திருப்பினீர்கள். இது பாவம். இந்த பாவ செயலை நீங்கள் அறிக்கை பண்ணி, தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி அதற்கு மன்னிப்பு கோர வேணும் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். அப்போ 1 யோவான் 1:9 நாம் மன்னிப்பு கோர வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் செய்த நன்மையானவைகளுக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் செய்த தீமையானவைகளுக்கும் மனம் வருந்தி மனம் திரும்புங்கள். நன்மையானவர்களில் தங்கி இருந்து அவற்றால் வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தோமே, அவைகளே நன்மையானவைகள். அந்த நன்மையானவைகளை செய்தால் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அவைகள் கிறிஸ்துவின் சிலுவை அல்லவே என்பதை நீங்கள் யோசிக்கவில்லை. ஆனபடியால் கிறிஸ்துவின் சிலுவை இல்லாத எதனிலும் நம்பிக்கை வைத்ததற்காக அழுது மனம் திரும்புங்கள், அழுது மனம் திரும்புங்கள். ஆனபடியால் தான் மத்தேயு 4:17 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருந்தார். என்னமாது என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதே மாதிரி யோவான் சானன் மத்தேயு 3:2 சொல்லியிருந்தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீங்கள் செய்த நன்மைகளையும் நீங்கள் செய்த தீமைகளுக்கும், நீங்கள் செய்த நன்மைகளுக்கும் நீங்கள் செய்த தீமைகளுக்கும் நீங்கள்
துக்கித்து அழுது மனம் திரும்புங்கள் அப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கண்டு யோவான் சானன் மட்டுமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த விதமான கிறிஸ்தவர்கள், எந்த விதமான கிறிஸ்தவர்களில் அதாவது கிறிஸ்துவின் சிலுவையை விலக்கி நற்கிரியைகளை செய்கிற, அதாவது நற்கிரியைகளில் நாட்டம் கொண்ட கிறிஸ்தவர்களிடம் தேவன் பிரியமாயிருப்பதில்லை. எப்படி என்றால் மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என ரோமர் 8:7 பரிசுத்த ஆவியானவரினால் பவுல் அப்போஸ்தலர் ஏவப்பட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரம் எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என கூறப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனில் தேவன் பிரியமாயிருக்க வேணுமென்றால் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு நிபந்தனை அந்த விசுவாசம் அல்ல, அந்த விசுவாசம். அதென்ன அந்த விசுவாசம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 11:5 ஏனோக்கு விசுவாசத்தினால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் ஒரு கிறிஸ்தவனில் பிரியமாயிருக்க வேணுமா இருந்தால் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே அவர் பிரியமாயிருக்கிறார். அப்போ அவனுடைய விசுவாசம் இடவிடாமல் சோதிக்கப்பட்டு நான் கொடுத்த விசுவாசத்தில் அவன் இருக்கிறானோ என்று சொல்லி அடிக்கடி தேவன் நம்ம பரீட்சித்து பார்ப்பார் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதில்லை. ஆனபடியால் எதனையும் விசுவாசிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை நற்கிரியைகளுக்கு திசை திருப்பினதன் நிமித்தம் தேவன் அவர்களை விட்டு விலகி போனார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏனோக்கில் அவர் பிரியமாயிருந்தாராம். அவனை பூமியிலிருந்து அவர் எடுத்துக்கொள்வதற்கு முதலே அவன் விசுவாசத்தினால தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லி சாட்சி பெற்றான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தினால் தேவனுக்கு பிரியமானவன், விசுவாசத்தினால் தேவனுக்கு பிரியமானவன் ஏனோக்கு என்று அவன் சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறியாவிட்டால் அவன் மாம்சத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதனை கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. அதனை அறியும் தனையும் நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்களுடைய சொந்த உடைமையாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருப்பானாயிருந்தால் அப்போ தேவனுடைய வழிமுறையை, தேவனால நியமிக்கப்பட்ட வழிமுறையை அறியாவிட்டால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அவன் மாம்சத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதை அறியும் தனையும் நிர்பந்தமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரோமர் 7:24 பவுல் அப்போஸ்தலரும் அதனை அனுபவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன
யார் என்ன விடுதலை செய்வார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாம் விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.